வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அனுஷம் ஷேர்ஸ். சுகர் ஸ்டாக்ஸ்லாம் இப்போது சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதில் இந்த துவாரகேஷ் சுகர் பயங்கர ஃபயராக இருக்குது. இந்த வாரத்தில் இதுதான் சுகர் ஸ்டாக்ஸில் இப்போ முன்னணியில் இருக்கிற ஒரு பங்கு. இந்த வாரம் நிஃப்டி கிட்டத்தட்ட 1100 பாயிண்ட்டு டவுன் ஆகிருக்கிற நிலையிலையும் துவாரகேஷ் போன்ற சர்க்கரை பங்குகள் ஒரே நாளில் 9%க்கும் மேலே ஜம்ப் ஆகிருக்கு, அதிகமாக இருக்குது. ஈரான் இஸ்ரேல் போர் காரணமாக இது ஒரு தற்காலிக ஏற்றமா இல்லைன்னா இப்போ சமீபத்தில் நம்ம இந்திய அரசாங்கம் 20% எத்தனால் கம்பல்சரி பெட்ரோலோட கலக்கணும், கலந்து தான் உபயோகிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்டரை கொடுத்துருக்காங்க. இதன் காரணமாக ஒரு பெரிய நீண்டகால வெளியேற்றத்தினுடைய தொடக்கமாக எத்தனால் உபயோகம் சம்பந்தமாக அரசாங்கத்தின் சமீபத்திய இந்த உத்தரவு விவசாயிகளுக்கும் பங்குதாரர்களுக்கும் ஒரு நன்மை பாய்க்குமா, இந்த பங்கின் இலக்காக நிபுணர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பற்றி நான் அலசி ஆராயும் போது எனக்கு என்னென்ன தகவல்கள் கிடைச்சிது அப்படின்றத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன் இந்த வீடியோவில். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வேறு ஏதாவது நீங்கள் வச்சுட்டுருக்கிற பங்கோ இல்லை வாங்கணும்னு நினைக்கிற பங்கை பற்றியும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா, அதாவது டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் தயவு செஞ்சு இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிடுங்க. இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சந்தை பற்றின தகவல்களை ஒரு மாறுபட்ட கண்ணோட்டத்தில் உங்களோட பகிர்ந்துக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இந்த அனுஷம் ஷேர்ஸ் சேனல் ஒரு கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே, இது செபி ரிஜிஸ்டர்டு கிடையாது. சந்தையில் அன்றாட நடக்கும் நிகழ்வுகள் மற்றும் அது சம்பந்தமான செய்திகள் உங்களோட பகிர்ந்து கொள்ளப்படுது. வேறு வியாபார நோக்கம் எதுவும் இல்லை. இந்த அனுஷம் ஷேர்ஸ் சேனல் சார்பாக வாட்ஸ்அப் குழுவோ டெலிகிராம் குழுவோ எதுவும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் வேறு எந்த விதத்துலேயும் உறுப்பினர் சேர்க்கிறதோ கட்டணம் வசூலிக்கிறதோ இல்லை. நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை நீங்களாவோ இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல முதலீட்டு ஆலோசகர் மூலமாகவோ கலந்தாலோசித்து முதலீடு சார்ந்த முடிவுகள் எடுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போது இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்கிறது துவாரகேஷ் சுகரோட டெக்னிக்கல் சார்ட்டு வரைபடம். டெய்லி டைம் ஃப்ரேமில் இருக்குது. கடைசி 3 நாள் கேண்டில் பாருங்கள். இந்த வாரம் திங்கட்கிழமையிலேருந்து சந்தை தாறுமாறாக 1000 பாயிண்ட்டுக்கு மேலே இறங்கியிருந்தாலும் இந்த பங்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி 9% ஜம்ப் ஆகிருக்கு. இந்த மிகப்பெரிய ஓட்டத்துக்கு ஒரு முக்கிய காரணம் மத்திய அரசு நிர்ணயிச்சிருக்கிற காலக்கெடு தான். என்ன காலக்கெடுன்னா, அடுத்த மாதம் முதல், அதாவது ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து இந்தியா முழுக்க அனைத்து மாநிலங்களையும் கட்டாயம் 20% எத்தனால் கலந்த பெட்ரோலை உபயோகிக்கணும்னு ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. இனிமேல் இதுதான் பயனாளர்களுக்கான நிலையான எரிபொருள். வேணுங்கிறவங்க மட்டும் தேர்ந்தெடுக்கிற மாதிரியான ஆப்ஷன்லாம் இல்லை. இப்போது பார்த்திங்கன்னா இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க்கில் X95ன்னு ஒரு இது இருக்கும் ஆப்ஷனு. அது சாதாரண பெட்ரோலை விட ஒரு ரூபா நோ கூடுதலாக இருக்கும். அது அந்த மாதிரி நம்ம வேணும்னா அது போட்டுக்கலாம், இல்லைன்னா நார்மல் பெட்ரோலை போட்டுக்கலாம். அது நம்ம இஷ்டம்தான், அவங்க கம்பல் பண்ண முடியாது. ஆனால் இப்போது இந்த எத்தனால் பிளெண்டுன்றது கட்டாயம் பெட்ரோலில் கலக்கிறதுனால பெட்ரோல் வாகனங்கள் எல்லாமே இந்த எத்தனால் கலந்த பெட்ரோலை தான் உபயோகிக்கிற மாதிரியான சூழ்நிலை இப்போது வரப்போகுது. இதனால் துவாரகேஷ் சுகர்ஸ் இந்த கம்பெனி எப்படி முன்னாடி வந்திருக்குன்னா, இந்த நிறுவனம் ஏற்கனவே அதனோட டிஸ்டிலரி கெப்பாசிட்டியை 338 கேபிஎல்டியாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சுகர் நிறுவனங்களுக்கு இருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை என்னென்னா, இந்த சர்க்கரை விற்பனை செய்கிறது. இந்த சர்க்கரை விற்பனை அப்படின்றது ஒரு நிலையற்ற, ரொம்ப ஏற்ற இறக்கம் நிறைந்த ஒரு சந்தையாக இருக்குது. நீங்கள் கூட சில நேரத்தில் நியூஸில் பார்த்துருப்பீங்க, விவசாயிகள் அவங்க அனுப்பின கரும்புக்கு இன்னும் பணம் வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த சர்க்கரை ஆலைகள் கரும்பை சர்க்கரையாக மாற்றி அதை அரசாங்கத்துக்கோ இல்லைனா பிற தனியார் நிறுவனங்களுக்கோ விற்பனை செஞ்சு அதன் மூலமாக வந்த பணத்தை விவசாயிகளுக்கு அப்புறம் பிரித்து தருவாங்க. இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கும். இதோட கம்பேர் பண்ணும்போது, இந்த சர்க்கரை விற்பனைன்ற ப்ராசஸோட கம்பேர் பண்ணும்போது எத்தனால் பார்த்திங்கன்னா ஓஎம்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்கிட்ட இருந்து எத்தனாலுக்கான பணம் உடனே கைக்கு கிடச்சிடுது.
இது இந்த சர்க்கரை ஆலைங்களுக்கு அவங்களோட ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு மிகப்பெரிய ஒரு பூஸ்ட்டாக இருக்குது. இப்போது இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் சார்ட் முதல்ல காமிச்சேன் இல்லைங்களா, அது பிரகாரம் பார்க்கும்போது டெய்லியில் நான் உங்களுக்கு 2 சார்ட்டு காட்டியிருந்தேன். டெய்லி சார்ட்டும் அடுத்தது மந்த்லி சார்ட்டும். மந்த்லி சார்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து லாங் இயர் பிரேக் அவுட் ஆகிறது வந்து உங்களுக்கு அங்கே கன்ஃபார்மாக காட்டுறத பார்த்துருப்பீங்க. இப்போது டெய்லி சார்ட் பிரகாரம் இந்த அனாலிசிஸ் என்ன சொல்லுதுன்னா, கரண்ட்டாக இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கிற ப்ரைஸ் வந்து ஒரு ரூ. 39 கிட்ட ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது இதனுடைய ரீசெண்ட் பிரேக் அவுட்டை வந்து காமிக்குது. அதே நேரத்தில் ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் RSI என்ன சொல்லுதுன்னா, RSI இப்போது கரண்ட்டாக 63.5 இருக்குது. இது வந்து இந்த ஸ்டாக் புல்லிஷ் ஜோனுக்குள்ளே போகிறத வந்து நமக்கு கிளியராக காமிக்குது. அதே நேரத்தில் இப்போ ஓவர் பாட் ஜோனுக்கு போகிறதுக்கு 70+ ஆனால் தான் ஓவர் பாட் ஜோனுக்குள்ளே போகும். ஸோ அதுக்கான டைம் இன்னும் இருக்கிறதுனால இந்த ரேலி இப்போ ஆரம்பிச்சிருக்கிற இந்த ரேலின்றது வந்து இன்னும் கொஞ்ச நாள் இருக்கும். அந்த RSIயை நீங்கள் பார்த்து டிசைட் பண்ணிக்கலாம். இதனுடைய கீ சப்போர்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பைவோட் பாயிண்ட் வந்து 36.33 இருக்குது. இந்த சப்போர்ட்டை உடச்சி கீழே வராத வரைக்கும், இந்த சப்போர்ட்டுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா ஒரு நல்ல ரீச் இது கொடுக்கும். ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்க்கும்போது 42.22 இது வந்து முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. இது 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 பிரேக் பண்ணிச்சுன்னா, அதாவது ஒரு நல்ல ஹை வால்யூமோட பிரேக் பண்ணும்போது ஒரு மேசிவ் மூவை இந்த ஸ்டாக்கில் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து அதனுடைய டார்கெட்ன்றது இந்த எத்தனாலோட டிமாண்ட் அதெல்லாம் பொறுத்து நம்ம பார்க்கலாம் ஃப்யூச்சரில். டார்கெட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறது என்னன்னா, இந்த டார்கெட் அண்ட் ரிஸ்க் அப்படின்ற 2 விஷயத்தையும் பார்க்கும்போது வால் ஸ்ட்ரீட் அண்ட் இந்தியன் அனலிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஸ்டாக்கோட ஆவரேஜ் 1 இயர் ப்ரைஸை கம்பேர் பண்ணி பார்த்தாக்கா இப்போது நடந்திருக்கிற பிரேக் அவுட்டுக்கு இது ஒரு 73லேருந்து 87 கிட்ட போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இந்த எத்தனால் ப்ரைஸிங் ரிவிஷனை பேஸ் பண்ணி அப்படின்றது சொல்கிறாங்க. ஆனால் நம்ம இன்னொன்றும் கவனிக்கணும். அதாவது ரிஸ்க்குன்றது என்னென்னா, இந்த மான்சூன் எஃபெக்ட்டு 2025 பார்த்திங்கன்னா மழை சதவீதம் நல்லாவே இருந்தது. சப்போஸ் 2026 ஒரு எதிர்பாராத வறட்சி ஏற்பட்டுச்சுன்னா, இந்த ட்ரவுட்னால் இந்த இண்டஸ்ட்ரி பாதிப்படைய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதாவது இந்த சுகர் கேன் சப்ளை இருந்தால் தானே இந்த சுகர் ப்ரொடக்ஷனுக்கும் எத்தனால் மேனுஃபேக்சரிங்க்கும். அதனால் எந்த அளவுக்கு நம்ம ஒரு பாசிட்டிவிட்டி இதில் பார்க்குறோமோ, அதே நேரத்தில் இது இயற்கை சார்ந்தது. அதனால் இயற்கை எப்படி இருக்குமோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ இந்த ரிஸ்க்கை மனசில் வச்சுட்டு ட்ரை பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்றது தான் என்னோடய கருத்து. இந்த துவாரகேஷ் ஸ்டாக் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சீசனல் சுகர் மில் அப்படின்ற விஷயத்துலேருந்து ஒரு க்ரீன் எனர்ஜி பவர் ஹவுஸாக மாறிட்டு வருது. இதை நீங்கள் நீண்ட காலத்துக்கு வச்சுக்கலாம்னு நினைக்கிறீங்களா, இல்லைனா இந்த போர் பதட்டமான ஒரு சூழ்நிலை முடிவுக்கு வர வரைக்கும் ஷார்ட் டைமுக்கோ, இல்லைனா இந்த எத்தனால் இம்பேக்டோட அந்த பரபரப்பு யூஸ் பண்ணி ஒரு ஷார்ட் டைமில் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸை தினசரி வீடியோவோட கடைசியில் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். எல்லோருக்கும் மிக்க நன்றி. நாளைக்கு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.